அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பிரியாணி செய்வது எப்படி. வாங்க, இதுக்கு தேவையான பொருள்: இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம உலர் திராட்சைன்னு சொல்லுவோம் அது, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்புக்கு கிஸ்மிஸ் பழம், அந்த உலர் திராட்சை, இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுங்க. வெங்காயம் இதே எண்ணெயில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு அதிலே மீனையும் பொரித்து எடுத்துக்க வச்சுக்கிறோம். மீன் வந்து ரொம்ப பொரிக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக பொரிச்சு ஒரு கால்வாசி பதத்தில் பொரிச்சா போதும். நான் அது எப்படின்னு பார்த்துக்குங்க. உலர் திராட்சை, நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் கொஞ்சம் பொரித்து எடுத்துச்சுங்க. இதோடு சேர்த்து நம்ம வெங்காயத்தையும் நம்ம இதிலே பொரித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பார்த்துங்க, இந்த கலரு வர்ற மாதிரி எடுத்து பொரித்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். வெங்காயத்தை பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்னா, நம்ம வந்து இதில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம், பொரித்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி மசாலா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துங்க. நல்லா நைஸாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டோட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அவ்வளோவுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா மீனை நம்ம வந்து பொரித்து பிரியாணி செய்யும்போது உள்ளேக்கு அமுக்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். வெங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மீன் அலசி கொண்டு வந்து வச்சுக்குவோம். இது பிரியாணிக்குன்னு இது நெய் மீன் மாதிரியே பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இந்த மீன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் மொறுமொறுப்பாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். அலசி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம மீனை வந்து இதை மசாலா தடவி பொரித்து எடுத்துக்குவோம் இதே எண்ணெயில். இதுக்கு தேவையானது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இது மாதிரி பொடிகளை நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். அதோட நம்ம வீட்டு மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழம், ரொம்ப இல்லை, கொஞ்சோன்னு லைட்டாக எலுமிச்சம்பழம். ஏன்னா நம்ம முழுசாக கொஞ்சம் உப்பு போட்டுங்க. நம்ம முழுசாக வந்து பொரிக்க போகிறதில்ல, லைட்டாக கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணிக்கு அரைச்சதுலேயே கொஞ்சோன்னு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு மசாலாவை தடவி வச்சு, இதுக்கு தேவையான தயிர், பிரியாணிக்கு தேவையானது தயிர் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய் இது வந்து தனியாக அரைச்சி, பச்சை மிளகா தனியாக அரைச்சி அப்புறம் அதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இது எண்ணெய் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம இதிலே செஞ்சிடறோம். ஏன்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாவோட பொரிச்சுக்கலாம். ஆனால் இது எண்ணெய் நம்ம பொரித்தது வந்து பாதாம், பிஸ்தா, வெங்காயம் இது பொரிச்சனால இதிலே நம்ம மீனையும் ஒரு கால் வேக்காடில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். லைட்டாக மசாலா வந்து லைட்டாக மேலாப்பில் கருகுனா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தம்மு போட்டுருவோம். நம்ம மீன் பிரியாணி செய்யும்போது அதை மசாலாவில் வச்சு தம்மு போட்டுருவோம். அப்போ அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பொரித்து எடுத்து வச்ச பொருட்களை பாருங்கள்: பாதாம், வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிஸ்தாலாம். இப்போ வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் மல்லி, இது வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து நம்ம பிரியாணியில் சேர்க்கக்கூடியது. கொஞ்சம் மிளகு, இதோட பாதாம் பருப்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், பொரிச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை உங்களுக்கு பொரிச்ச வெங்காயத்தை போடலனாலும் நீங்கள் பிரியாணியில் தான் போட போகிறீங்க. அதனால நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் இனிப்பான கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வந்து இதுக்கு வந்து 90% வந்து வெந்திருக்கணும். இது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, உப்பு, ஏலக்காய், கிராம்பு, இது கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம். வாங்க, மீனுக்குள்ளே மசாலா இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இது வந்து நீங்கள் இந்த சட்டியில் தான் நீங்கள் தம்மு போட போகிறீங்க. தனியாக சாப்பாடை வடித்து இந்த இதில் தான் போட போகிறீங்க. அரைச்ச பச்சை மிளகா போட்டாச்சு. கொஞ்சம்
முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் பொரித்து வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் வெங்காயம், பொரித்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறீங்களோ அதில் போட்டு வச்சுங்க. சரிங்களா? அதோட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் ஜீரகம், பெருஞ்சீரகம், இதெல்லாம் அது எல்லாத்தையும் இந்த இதில் சேர்த்துக்குங்க. தயிர், நான் ஒரு கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை, தயிர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எல்லாம் என்னென்னா, நீங்கள் தேவைன்னா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா சேர்க்காமல் நம்ம மீன் பொடி இருக்குல்ல, மீன் பொடி நான் சேர்த்துருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க செய்கிறது வந்து அப்படியே பிரியாணி, சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும். இது வந்து மீன் பொடி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மீன் பொடி. நீங்கள் மீன் பொடி வீட்டில் அரைக்கலைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதை நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த மீதி எலுமிச்சம்பழம் இருந்துச்சுல அது எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. இந்த எண்ணெய் வந்து எதுக்குன்னா, இந்த மசாலா வந்து நம்ம எல்லாமே வந்து பச்சையாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இதில் எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சு தம்மு படும்போது இந்த மசாலா நல்லா முறிஞ்சு கருப்பு கலரில் ஆயிடும். சரிங்களா? எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் பார்த்துக்குங்க. ஏன் உங்கள்கிட்ட அதை காமிக்கிறேன் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணுறத இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணாத மசாலா ரெடி ஆகும். இப்போ பொரிச்சு வச்ச மீனை ஃபுல்லாக வச்சு அதுக்கு மேலே லைட்டாக மீனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உள்ளே அமுக்குனிங்கன்னா மசாலா சைடில் வரும். அந்த சைடில் உள்ள மசாலா ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரியா ஃபுல்லாக வச்சுருங்க. நீங்கள் மசாலா கம்மியாக வச்சிங்கன்னா பிரியாணி வந்து மீன் மட்டும் மேலே நிற்கும், நீங்கள் பிரட்ட முடியாது. இந்த மாதிரி மசாலா வச்சாதான் உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தபா எடுத்துக்குவோம், நம்ம தோசை சட்டி எடுத்து அது தம்மு போட்டுக்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த பாருங்கள், எண்ணெய் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் தான் இதுக்கு முக்கியம். எவ்வளோக்கு நீங்கள் எண்ணெய் விடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடை எடுத்து இந்த மாதிரியா லேயராக ஒரு 3 லேயர் 4 லேயர் போடுங்க. நம்ம பொரிச்சு வச்ச அந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு, பாதாம், இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஒரே தான் மிக்ஸ் பண்ணி மேலாப்பில் இந்த மாதிரியே போட்டு கொஞ்சம் ஜஃப்ரான் இருந்துச்சுன்னா அதை கரைச்சி கலருக்கு லைட்டாக ஊற்றிக்கிடுங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்குங்க. இது மாதிரியே ஒரு 3 லேயர் போட்டுக்குங்க. சாப்பாடு கம்மினா 2 லேயர் போட்டுக்கலாம், இல்லை சாப்பாடு ரொம்ப கம்மினா 1 லேயர் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்துருக்கு. நான் ஒரு 2 கிலோ மீனில் செய்கிறனால 3 லேயர் போடுற மாதிரி வரும். ஜஃப்ரான் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ஜஃப்ரான் இருக்கலாம், அது கலருக்காண்டி லைட்டாக ஊற்றிக்கிடுங்க. அதான் குங்குமப்பூன்னு சொல்லுவோம் தமிழில். அதை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் கரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பாலில் கரைச்சும் ஊற்றலாம், ஆனால் நீங்கள் சுடு தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிங்க. மாதிரியே போட்டு தம்மு வந்து இது வந்து நம்ம வந்து அரிசி வந்து 90% வெந்துருச்சு. மற்ற பிரியாணிக்குனா வெறும் 70% தான் வேணும். இதில் 90% வெந்துருச்சு. 90% வந்து அது பயிலாகிருக்கும் இதில். ஏன்னா நீங்கள் மீனை பொரிச்சது சிக்கன் மாதிரி ஹார்டானது இல்லை. ரொம்ப டைமிங் அதே சேம் டைமிங்கை வைங்க. அதே சேம் டைமிங்கை வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மினிமம் சிக்கன் பிரியாணிக்குனா 35 நிமிஷம் வைப்போம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து வெறும் ஒரு 30 நிமிஷம் வைங்க. நல்லா மசாலா வந்து நல்லா அந்த மீனுக்குள்ளே போய் சேர்ந்து மசாலா அந்த அளவுக்கு வந்துடும். நெய் மேலாப்பில் லைட்டாக ஊற்றிக்கிறங்க. நான் வந்து அதில் எண்ணெய் தான் ஊற்றினேன் மசாலாவில். அந்த கீழே நம்ம சேர்த்தோம்ல அந்த மசாலாவில் இதில் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதில் நீங்கள் அதுலேயே லைட்டாக நெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த மீனே ஒரு நெய் மீன் மாதிரியாக தான் இருக்கும். அதனால நான் அதில் நெய் ஊற்றலை, சாப்பாடில் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாம். தண்ணி நல்லா சுட வச்சுட்டு மேலே தம் போட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தீயை கம்மி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தபாவுக்கும் கீழே இருந்தால் போதும். சரிங்களா? ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு கீழே மசாலா பாருங்கள் கருப்பு கலரில் வந்துருச்சா.
இந்த அளவுக்கு கருப்பாக வரணும். நம்ம பச்சையாக இருக்க பாருங்கள், இந்த அளவுக்கு. அந்த மீனை பாருங்கள், உடச்சி சாப்பிட்டோம்னா அந்த பிரியாணிக்கு அதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள்